சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கேன். அடுத்து ஒரு ட்ரிப்பு கிளம்புறேன். ஒரு 2.5 வருஷமாக நான் போகணுன்னு நினச்ச ஒரு இடம். பட் இப்போ தான் போகிறேன். எங்கன்றதை நான் போனதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸைட்மெண்ட்டும் டென்ஷனும் கலந்து மாறி வந்து சைன் வேவ் மாதிரி. இந்த பையனை வாங்கியிருக்கிறேன். இவனை வச்சு தான் இந்த ட்ரிப் ஓட்ட போகிறேன். ஆல்சோ நம்மளோட ஜிகிடி தோஸ்து இருக்கார். யோ சென்னையில் செம்மையாயிடுச்சு. அங்கே பேர் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஸ்போர்ட், டொமஸ்டிக் டெர்மினல் ஸ்போர்ட். அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இன்டரில் கனெக்டிங்கில் இப்படி போயிட்டுருக்கு. சத்திய சோதனை என்பது எல்லாருக்குமே வரும், எனக்கு அடிக்கடி வரும். காலைல 10:30 மணி ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். நேம் ஒரு சின்ன பிரச்சனை டிக்கெட்டில் அப்படின்றதால 12:55 ஃப்ளைட்டில் போகிறேன். ஓகே, எதாக இருந்தாலும் ஓசி ஃப்ளைட்டு தான். 3வது வாட்டி போகிறேன். 3வது வாட்டியும் அடுத்தவங்க செலவுலேயே போகிறேன். நான் எப்போ டிக்கெட் புக் பண்ணுவேன். இதில் தான் நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கோப்ரோவோட போகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் செக்இன் லக்கேஜ் பண்ணிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே தூக்கிட்டு போகிறது தான். வேறு டேக் ஆஃப் லேண்டிங்லாம் எடுக்க முடியுமான்னு தெரில. உள்ளே போய் பேசுவேனான்னு தெரில. பார்ப்போம். ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிட்டு போகணும். அந்த தாடி அந்த ட்ரிப் முடிவு வரைக்கும் எவ்வளோ வளருன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட்டு. ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான். மற்றபடி மெனு கார்டில் வச்சுருப்பாங்க, பார்க்கவே கூடாது. ஃப்ளைட் ட்ராவலில் 2 விஷயம் தான் நல்லாயிருக்கும். ஒன்று டேக் ஆஃபு, இன்னொன்று சுமாராக லேண்டிங்கு. அந்த ஜர்க்கு தான் மேட்ரு, ஜாலியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே எடுத்துன்னு வரும்போது கேமராவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுவே திட்டமாக எடுத்துன்னு வரேன். புராணம் பறந்து போகுது. கருவம் எங்கே போகுதுன்னு தெரியல. முன்னாடி வந்து டே 3 திருச்சூர் பூரம், அதாவது ஆக்சுவலாக பூரம் நடந்த நாளுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது இன்னும் எடிட் பண்ணல. ஆனால் எனக்கு எப்படி எடிட் பண்ணுன்னு தெரில. ஏன்னா அந்த கண்டென்ட் நல்லா வரல, அதனால் அதை நான் போடல. ஓகே, காத்திருந்து காத்திருந்து காலங்களோடு நம்மா மே 10 மணி ஆக போகுது. அண்டு இப்போது காமாக்கியா ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போக போகிறேன். மணி 4:30.
ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டு பிடிச்சி கவுஹாத்தி போய் கவுஹாத்திலேருந்து காமாக்கியான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேபில் போய் அதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அலிப்பூர் துவார் ஜங்ஷனுக்கு ட்ரெயினில் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எங்கே போகிறேன்? ரயில்வே ஸ்கூலில் படிக்கிற பசங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து இது வந்து வெயிட்டிங் ஹால் ஆஃப் இந்த ஜங்ஷன். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது இல்லை? அவங்க பசங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும்ல, யார் வந்தால் நீங்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். காலைல 9:30 12:30 3 hours மேலே வெயிட் பண்ணேன். இங்கே வந்து 1/2 hour கூட ஆகலை. அப்படி ஒரு குட் ஃபீல். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஆல்சோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. May 19, 2017 காலைல மணி 5-8 தான் ஆகுது. அண்டு நான் இங்கே அலிப்பூர் துவார் ஜங்ஷனில் இருக்கேன். இங்கேருந்து எங்களுக்கு ஒரு கேப் டிரைவர் வருவார். அவர் வந்து கூப்பிட்டு போவார். பாருங்களேன், ஒரு காரு கண்டமாக இருக்குது. பட் அதுக்கு மேலே அப்படியே கொடி ஒன்று ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கு. செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. இந்த ஏரியாவில் காம்பவுண்ட் சுவர் ஃபுல்லாகவே மூங்கில்லே செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இதில் ஒரு விதை மாதிரி இருக்கும் எண்டில். இதில் தெரியுதான்னு தெரில. ஸோ ஆளுக்கு ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கிட்டு, இதான் ஒரு ஸ்டிக், இது ஒன்று சொல்கிறேன், ஸ்டிக் கையில் எடுத்துகிட்டு ஸ்வாட் மாதிரி அதை சண்டை போடுவோம். யாரோட இந்த ஃபஸ்ட்டு இந்த விதை கீழே விழுதோ அவங்க அவுட். நானே எங்கள் அக்காவும் இது செம்மையாக விளையாடிருக்கேன் சின்ன வயசில். பொழுது போனோம்ல, எதாச்சும் பண்ண வேண்டியது தான். I'm traveling with all of these people. இவங்களாம் ரிலேஷன்ஸ். அங்கே 3 ஜீவங்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் these 2 girls நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கலாம். this girl நீங்கள் ஜேகேல பார்க்கலாம். பட்னி போஸ்ட் கொடுக்குது. படத்தோட ஓப்பனிங் ஷாட்டு அஸ்ஸாமில் ஒரு டீ கார்டன். அப்படியே புல் பேக் பண்ணுறோம். அந்த இடத்துல உட்காந்து ஒருத்தன் பிளாக் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். பேன் பண்ணி காமிச்சா அது ஒரு ரோடோரம் ஹைவேஸ். அப்படியா? ஜஸ்ட் லைக் தட் பூட்டான் வந்துட்டோம். ஒரு மாதிரி ஆகுது. யோ வேற கண்ட்ரி ஆகுது. சிவபுராணம் அப்புறம் பாரின் அப்ராடு. நடத்து சிவா. ஸோ இந்த கருமத்துக்கு தான் இவ்வளோ நேரம் நீ பில்டப் கொடுத்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆமாம். பூட்டானுக்கு வெளிநாடு கொஞ்சோண்டு பில்டப் இருக்கக்கூடாதா? அடுத்து நான் இங்கே ஒரு 5 நாள் தங்க போகிறேன். அண்ட் இந்த 5 நாள் எப்படி கண்டென்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். எதனா பண்ணி போடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, வெல்கம் டு பூட்டான். சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.